வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற Realme X7 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Realme X7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு the most affordable 5G ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் the first phone to come with MediaTek 800U Dimensity ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ வந்து 5Gங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சதோ அப்போவே வந்து நம்மளுடைய ஃபோன்ஸில் இருக்கிற ப்ராசஸரும் அதுக்கேற்ற மாதிரி மாற ஆரம்பிச்சது. ஸோ அதில் வந்து இந்த MediaTek 800U Dimensity பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக 5G நெட்வொர்க்ஸ்க்காகவே வந்து கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் Realme X7ல நிறைய அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னு ஒன்றுன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Realme X7 டிஸ்பிளே உங்களுக்கு வந்து 6.7 inch டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. கார்னிங் Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே 2400x1080p ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டீசென்டான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து ஹை டெஃபினிஷன்ஸ் கேம்ஸ் விளாடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து HD ரெக்கார்டிங் பண்ணலாம். ஃபோட்டோஸ்லாம் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். டோன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 60 Hz ரிஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபோனுக்கு வந்து நீங்கள் பண்ணுற எல்லா பெர்ஃபார்மன்ஸ்க்குமே வந்து இது வந்து ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எக்யூப்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். Realme X7 கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் 1.8 அப்ரேச்சரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதுவே வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் அண்ட் 2 மெகா பிக்சல் எக்ஸ்க்ளூசிவ் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டரோட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 மெகா பிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இது ஒரு டிலைட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா இருக்கிறதே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு 24mm வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 1080pல 30 ஃப்ரேம்ஸ்லேருந்து 120 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷாட் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து ஸ்லோ மோஷன் வீடியோலாம் ஷூட் பண்ணலாம். இப்போ இந்த மெதுவாக தண்ணி விழுகிறது, அதுக்கப்புறம் இப்போது அந்த கலர்ஸ் ரெயின்போ அதெல்லாம் வந்து நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமராவும் சரி பேக் கேமராவும் சரி ரொம்பவே எக்யூப்டாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய ஜென்ரல் பர்பஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். Realme X7 சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4300 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் டாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க 65 watts. அவங்க வந்து என்ன அட்வர்டைஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 100% 0 to 100 வந்து 33 minutesல ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு 15 minutes சார்ஜ் போட்டாலே உங்களுக்கு வந்து 50% வந்துடும். ஸோ இந்த சூப்பர் டாட் சார்ஜர் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபெசிலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். பேட்டரியும் வந்து உங்களுக்கு வந்து 4300 mAh கொடுத்துருக்கறனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பேக்கப் வந்து 1 டேலேருந்து 1.5 days வரைக்கும் வரும். அப்படி சப்போஸ் பேட்டரி வந்து தீந்துட்டா கூட நீங்கள் வந்து சீக்கிரமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருந்தாலும் பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து 4300 mAhங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். Realme X7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி MediaTek 800 Dimensity U ப்ராசஸரோட வருது. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்பெஷலி மேட் ஃபார் 5G ஃபோன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு Realme X7 வந்து த மோஸ்ட் அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஃபீச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB ரேம் அண்ட் 8GB ரேம்னு 2 வேரியன்ட் இருக்குது. மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128GBலேருந்து ஆரம்பிக்குது. X7 வந்து உங்களுக்கு Android 10 வருது. அதோட யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Call of Duty, Asphalt 9 2 கேம்ஸுமே விளாண்டுருக்காங்க. எந்த இடத்துலையுமே ஹேங் ஆகல, ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு மீடியம் ரேஞ்சில் ஒரு ஃபோன் வந்து உங்களுக்கு இருக்கிறதுலே ஹை டெஃபினிஷன் கேம்ஸ்லாம் எந்த ஒரு லேகுமே இல்லாமல் ப்ளே ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோனை தான் இருக்கும் அப்படின்ட்டு தாராளமாக சொல்லுவோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Realme X7 வந்து த மோஸ்ட் அஃபோர்டபுள் 5G ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக உண்மை தான். அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபோனோட அப்பியரன்ஸ்லேருந்து அதோட ப்ராசஸர்லேருந்து அதோட பேட்டரிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து 100% சார்ஜ் வந்து 30 minutesல ஆயிரும். 65 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பேட்டரியும் வந்து 4300 mAh கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா பார்த்தீங்கன்னா குவாட் கேமராஸ் இருக்குது. செல்ஃபி கேமராவில் கூட நீங்கள் வந்து 4K வீடியோ ஷூட் பண்ணலாம்.
ஸோ ஃபோன் வந்து எந்த விதத்துலையுமே வந்து உங்களுக்கு ஐயோ என்னால் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரவே வராது. நீங்கள் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஜாஸ்தி செலவு பண்ண வேணாம், 50,000 60,000 செலவு பண்ண வேணாம், எனக்கு வந்து ஒரு கம்மி ரேஞ்சில் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக Realme X7 வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 2 வேரியன்ட் இருக்குது. 6GB RAM அண்ட் 8GB ரேம்னு 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. மெமரி பார்த்தீங்கன்னா 128GBலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு Realme X7 பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவான கலர்ஸ் ஒயிட், பிளாக், ஸ்பேஸ் சில்வர், அது மட்டும் இல்லாமல் ரெயின்போ கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ எப்போ வந்து Realme X7 பர்ச்சேஸ்க்கு வருதோ உடனே உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக அன்பாக்சிங்கும் நாங்கள் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட். அது மட்டும் இல்லாமல் Realme X7 நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மொபைல் ரிவ்யூஸ், அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். Until then, it's bye from DK.